ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரோட்டு கடையில் பருப்பே இல்லாமல் தண்ணி சாம்பார் வைப்பாங்க. அது மாதிரி ஒரு சாம்பார் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள். ஒரு 7-8 பல்லு பூண்டு, ஒரு 2 வெங்காயம், அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி எல்லாம் போட்டு ஒன்றா அரைக்கலாம். அதில் மிக்ஸி ஜாரில் ஒரு 7-8 அவங்கவுங்களுக்கு காரத்துக்கு தேவையான மிளகா போட்டு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 7-8 பல்லு பூண்டு போட்டுக்கிட்டு இதை முதல்ல குறைன்னு அரைச்சிக்கலாம். மிளகாவையும் பூண்டு அரைச்சாச்சு. இப்போ வெங்காயமும் தக்காளியும் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளியும் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. அதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு உளுந்து போட்டாச்சு. சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அரைச்ச விழுதை போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கொதி கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு கொதி வந்துச்சு. இப்போ இட்லி மாவு இருக்கு இல்லையா, அது ஒரு கரண்டி மாவு வச்சுருக்கேன். இதை கரைச்சி அதில் ஊற்றி கொதிக்க வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி மாவு கரைச்சாச்சு, ஊற்றிக்கலாம் இந்த இதில் கடாயில் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் சாம்பார் கொச்சிச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். டிஃப்ரெண்ட்டான ஒரு இட்லி சாம்பார், தோசைக்கு இட்லிக்கெலாம் நல்லாயிருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.